தகடூர், அதியமான் நாடு, எயில் நாடு, முரசு நாடு என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் கிருஷ்ணகிரி பகுதியை பல்லவர்கள், நுளம்பர்கள், சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசர்கள், பிஜப்பூர் சுல்தான்கள், மைசூர் உடையார்கள், மதுரை நாயக்கர்கள் என பலர் ஆட்சி செய்துள்ளனர். முதலாம் மைசூர் போரில் ஆங்கிலேய படைகள் கிருஷ்ணகிரி வழியாக காவேரிப்பட்டினம் சென்று அங்கு ஹைதர் அலியின் படைகளுடன் போரிட்டதும் அந்த யுத்தத்தில் ஆங்கிலேயர்கள் படு தோல்வி அடைந்ததும் இப்பகுதியின் வீரம் பேசும் வரலாறு. போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் என்று அழைக்கப்படும் நடுக்கற்கள் இங்கு அதிகம். தொகுதியில் 1/3 பங்கு வனப்பகுதியாக உள்ள கிருஷ்ணகிரி பகுதியில் திரும்பும் திசையெங்கும் மலைகளாக இருப்பதால் கிரானைட் தொழிற்சாலைகள் ஏராளம். கரை புரளும் தென்பெண்ணையாறு, 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் மா விவசாயம், விதவிதமாக பூக்கும் வண்ணமிகு ரோஜாக்கள், ஜார்பரா, ஆஸ்டல், சாமந்தி மலர்கள், நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலைகள், குண்டூசி முதல் விமான உதிரி பாகங்கள் வரை தயாரிக்கும் தொழிற்சாலைகள், அடிக்கடி ஊருக்குள் நுழையும் யானை கூட்டம் ஆகியவை கிருஷ்ணகிரி தொகுதியின் தனி அடையாளங்கள். மா விவசாயம் முக்கிய பங்கு வகித்தாலும் உரிய விலையின்றி தவிப்பதாக கூறும் விவசாயிகள் அதிக அளவில் மாங்குள் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். வறட்சி, பூச்சி தாக்குதலால் மா மகசூல் கடுமையாக பாதிக்கின்றது. அந்த பாதிப்பை தவிர்க்கும் வகையில் மா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். மாங்கூர் தொழிற்சாலை அமைக்க வேண்டும். மாங்கூர் தொழிற்சாலை அமைத்து விவசாயிகளுக்கு நவீன முறையில் மரங்களையும் மா விவசாயத்தையும் பாதுகாக்க பயிற்சி கொடுக்க வேண்டும். குண்டுமல்லி பூக்கள் அதிகமாக சாகுபடி செய்யப்படும் காவேரிப்பட்டினம் பகுதியில் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது மலர் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கை. இதனால் பூக்களை வீணாக சாலையில் கொட்டும் அவலம் முடிவுக்கு வரும் என்பது அவர்களின் நம்பிக்கை. சில காலங்களில் அதிகமாக பூ உற்பத்தியாகும் போது பார்த்திங்களா விலையில்லாத ரோடில் கொட்டும் அவலம் தான் அதிகமாக ஏற்படுது. இதனால் பூவினுடைய விவசாயிகளோட வாழ்வாதாரமே எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ வரும் நாடாளுமன்ற தேர்தலையாவது இதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக கிருஷ்ணகிரி வழியாக ஜோலார்பேட்டை முதல் ஹோசூர் வரை புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் 60 ஆண்டுகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. கிரானைட் ஏற்றுமதி, மருத்துவம், பிள்ளைகள் படிப்பு என எல்லோருக்கும் தேவைப்படும் ரயில் பாதை திட்டத்தை கொண்டு வருவதில் மத்திய அரசு பாராமுகமாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 1942 ஜோலார்பேட்டையிலிருந்து வந்து கொண்ட ட்ரெயின் வருமானம் இல்லை என்பதனால் நிறுத்தப்பட்டது. ரோஜா செடி, பூ, மேங்கோ இவைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக பெங்களூருக்கும் சென்னைக்கும் செல்ல வேண்டும். அதற்கு வழிவகை இல்லாமல் பஸ்ஸில் போக முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த மாவட்டத்திற்கு உடனடியாக ரயில் வர வேண்டும். தொழிற்சாலைகள் அதிகமுள்ள ஹோசூர் பகுதியில் பெரு நிறுவனங்களின் உதிரிபாக தொழிற்சாலைகள் ஏராளமாக அமைந்துள்ளன. தங்கள் தொழிற்சாலைகளை விரிவுபடுத்தவும் புதிய தொழிற்சாலை அமைக்கவும் குறைந்த விலையில் நிலம் வழங்க வேண்டும் என்பது சிறு குறு தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்பு. வெளிமாநில தொழிலாளர்களுக்காக தனி விடுதி தொடங்க புதிய எம்பி உதவ வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உதான் திட்டத்தின் மூலமா விமானம் செயல்படுத்தப்படும் சொன்ன விமான நிலையம் இன்னும் செயல்படுத்த முடியாமல் இருக்காங்க. தொழில்துறைக்கு ஒரு நிலவள வங்கி தேவைப்படுது. அதாவது நிலம் மத்திய அரசாங்கமே கொடுக்கணும். இந்த குறைந்த விலையில் சிறு தொழில்துறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளி மாவட்டத்தில் இருந்தும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு தங்குறதுக்காக யூத் ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களின் எல்லையாக அமைந்திருக்கும் கிருஷ்ணகிரி தொகுதியில் 100 கிலோமீட்டருக்கும் மேல் தேசிய நெடுஞ்சாலையாக செல்கிறது. மிக முக்கியமான வழித்தடத்தில் உள்ள அந்த சாலைகளை முழுமையாக சீரமைத்து மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் என வர்த்தகர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்துகிறார்கள். முக்கியமாக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை இணைக்கக்கூடிய ஒரு பாதையாக, சாலையாக இருக்கின்றது தேன்கனிக்கோட்டை ரோடு, கிளமங்கலம் ரோடு, அடுத்து தளி ரோடு. இந்த 3 சாலைகளும் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. அதற்கு மேம்பாலங்கள் போடப்படவில்லை. ஆனால் முயற்சிகள் எடுத்தும் கூட இன்னும் பலனளிக்கவில்லை என்பது பொதுமக்களுடைய எண்ணங்கள். ஹோசூரில் உள்ள சர்வதேச மலர் ஏல மையம் பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பது, கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியை மாற்றுதல், ஊத்தங்கரை பகுதியில் 30 ஏரிகளின் கால்வாய் இணைப்பு திட்டம், வன பகுதியில் இருந்து ஊருக்குள் நுழையும் யானைகளை கட்டுப்படுத்த சோலார் வேலிகள் அமைத்தல் ஆகியவை தொகுதி மக்களின் இதர கோரிக்கைகள். கிருஷ்ணகிரி, பர்கூர், ஹோசூர், தளி, ஊத்தங்கரை தனி தொகுதி, வேப்பனஹள்ளி என 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் 8,07,389 ஆண் வாக்காளர்களும் 8,02,219 பெண் வாக்காளர்களும் என மொத்தம் 16,09,913 வாக்காளர்கள் உள்ளனர். 305 மூன்றாம் பாலினத்தவர்களும் உண்டு.
1951ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வரும் இத்தொகுதியில் அதிக முறை காங்கிரஸ் கட்சியும் அதற்கு அடுத்தபடியாக திமுக, அதிமுக ஆகியவையும் மாறி மாறி களம் கண்டு வெற்றியை ருசித்து வருகின்றன. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு செல்லகுமார் 6,11,298 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் திரு KP முனுசாமி 4,54,533 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடம் பிடித்தார். கிருஷ்ணகிரி எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட திரு செல்லகுமார் கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலை, பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்புக்கு ஒப்புதல், ஹொசூர் மேம்பால பணிகள் என கொடுத்த வாக்குறுதிகளில் பெருமளவு நிறைவேற்றியுள்ளதாக மக்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். ஆனால் சொந்த கட்சியான காங்கிரஸில் உள்ளூர் தலைவர்கள் அதிருப்தியை பெற்றிருப்பது அவரது பலவீனமாக உள்ளது. தொகுதியில் களம் காண திமுகவினரும் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் அதிமுகவிலும் திரு KP முனுசாமியின் மகன் திரு சதீஷ்குமார் களமிறங்கலாம் என கருதப்படுகிறது. எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் அவர்கள் முன்னால் வரிசை கட்டி நிற்பதால் அதை புரிந்து செயல்படுபவருக்கே வாக்காளர்களின் ஆதரவு கிடைக்கும் என்பதே கள யதார்த்தம். சன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து விஜய பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.